பொதுவான விஷயம், எந்த இடத்துலையுமே இடது கையை யூஸ் பண்ணி பொருட்களை வாங்காதீர்கள். தண்ணியை நீங்கள் வாங்குறீங்கன்னா அது ஒரு குடும்பத்துக்கே தருத்துரும். பணத்தை வாங்குவதை விட, இடது கையில் பணத்தை வாங்குவதை விட 1000 மடங்கு கொலை குற்ற செயலாக நான் பார்ப்பேன். அப்படின்னா இடது கையில் யாராவது தண்ணி வாங்கினாங்கன்னா அவங்க அவ்வளோதான், அதுக்கு ரெஸ்பெக்ட் அப்படின்னு, அந்த பொருளுக்கு ரெஸ்பெக்ட் அப்படின்னா அப்போ அவங்க அம்மாவுக்கும் அவங்களுக்கும் டேர்ம் சரியாக இருக்காதுன்னு அர்த்தம். இது நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. இடது கையில் யாரெல்லாம் தண்ணி வாங்குகிறாங்களோ, அது ஆண் பெண் யாராக இருந்தாலும் அவங்க லைஃப்பில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய அம்மாவோடையும் அந்த அந்த அம்மா இப்போ வாங்குகிற ஆள் ஆணோ பெண் யாராக இருந்தாலும் அவங்கள பெற்ற அம்மாவோட அவங்களுக்கு சரியான ஒரு உறவு இருக்காது, தொடர்பு இருக்காது. வாங்காதீர்கள். ரெண்டாவது, ஒரு குழுவாக உட்கார்ந்து சாப்பிடும்போது எப்படி பரிமாறணுன்றது ஒரு அறிவு வேணும். ஏன்னா சமீபத்தில் கூட நான் பார்த்தேன் ஒரு இடத்துல, ஒரு சாப்பிட்டு இருந்தவர் அம்மா இதுக்கு கொடுங்கன்ன உடனே அவர் சொன்னது பக்கத்தில் இருந்த ஒருத்தங்கிட்ட, ஆனால் பரிமாற ஓடி வந்து பரிமாறினது தூரத்தில் இருந்த ஒரு ஆள். ரெண்டாவது அவர் பரிமாறன்னு சொல்லும்போதே அவர் இப்படி வையின்னு சொல்லிடுறாரு. ஆனால் அவங்க நல்லா சாம்பாரை கிண்டி நல்லா தலைகீழ கவுத்து அதை அந்த டீ கிளாஸ் ஆற்றுற மாதிரி ஆற்றி கொடுத்தா எப்படி இருக்கும்? அவர் இன்ஃபேக்ட் அவர் கோபமே பட்டார். நான் உங்களை கூப்பிடவே இல்லையம்மா, உங்கள்கிட்ட சொல்லவே இல்லையே, நீங்கள் எதுக்கு இது பண்ணுறீங்கன்ட்டு. ரெண்டாவது அவர் ஒருத்தர் சொல்கிறேன், இது ஃபிசிக்கலாக நான் பார்க்குறேன், ஒருத்தர் சொல்கிறார் இதை பண்ணுங்கன்ட்டு. அப்போ அது மேலே ஒரு ஆள் நம்மகிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைக்கும்போது ஒரு வைக்கலாமா, எங்கே வைக்கணும்னு கேட்கணும். சிலர் எங்கள் ஊரில் மிளகா அப்படிலாம் பார்த்தீங்கன்னா தோசை மேலே வச்சு சாப்பிடுவாங்க. மிளகா அப்படி நெய் ஊற்றுவாங்க சாப்பிடுவாங்க, அது மேலே மிளகா அப்படி வெறுமனை வச்சு சாப்பிடுவாங்க, மிளகா அப்படி எண்ணெய் ஊற்றி சாப்பிடுவாங்க, மிளகா அப்படி இல்லாமல் நெய்யும் ஜீனியும் வச்சு சாப்பிடுவாங்க, சுகரும் வச்சு, தயிரும் சுகர் வச்சு சாப்பிடுவாங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி வட்டாரத்து மக்கள்லாம் அந்த தோசை மேலே மிளகா அப்படி நடுவில் இருக்கும், நெய் ஊற்றிடுவாங்க, தொட்டு சாப்பிட்டு கடைசியில் அந்த ரவுண்டாக ஒரு சின்ன பீஸ் இருக்குல்ல, அதை அப்படியே மடித்து இந்த வெத்தப்பாக்கு முடிக்கிற மாதிரி மடித்து சாப்பிடுவாங்க. எனக்கு அந்த பழக்கம் உண்டு. அதுதான் உச்சக்கட்ட ருசி சாப்பாட்டில். அது சாப்பிட்றவங்களுக்கு தான் அது தெரியும். அது அப்போ அது போல் ஒரு சாப்பிட்ற ஒருத்தங்கிட்ட போயிட்டு ஏதோ ஒரு பொருளை வைக்கணும் அந்த தட்டில் இருக்கும்போது தட்டோட ஓரத்தில் வைக்கக்கூடாது. அவங்க ஆல்வேஸ் ப்ரிஃபர் டு ஹாவ் இன்சைட் த தோசை அந்த